Okay, welcome back to Real Analysis course. In the lecture நம்ம பார்க்க போகிறது பேஸ் கேட்டகரி தியரத்தோட converse statement is not true, அப்புறம் சில ப்ராப்ளம்ஸ், அப்புறம் ஸ்ட்ராங்கர் வெர்ஷன் பேஸ் கேட்டகரி தியரம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் converse statement of the base category theorem is not false. அதை சொல்லலாம். ஃபஸ்ட்டு converse of the base category theorem is not true. அப்போ ஒரு இது ட்ரூ கிடையாதுன்னு பண்ண போகிறோம். அப்போ ஒரு லெட்ஸ் கன்சிடர் Q காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா இது வந்து செட் ஆஃப் இரேஷனல் நம்பர்ஸ். இது வந்து இன்கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். இது கம்ப்ளீட் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு கோஷன் சீக்வன்ஸ் எடுத்திங்கனாலும் இதில் கன்வர்ஜ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. இது எந்த மெட்ரிக்கை பொறுத்தா வித் ரெஸ்பெக்ட் டு யூஷுவல் மெட்ரிக்கை பொறுத்து இது வந்து இன்கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். சப்போஸ் இது வந்து ஃபஸ்ட் கேட்டகரியாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். சப்போஸ் Q complement is first category in Rல இது ஃபஸ்ட் கேட்டகரியாக இருந்தால், பட் நம்மளுக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி we know that Q is the first category. Q வந்து ஃபஸ்ட் கேட்டகரி தான் அப்படிங்கிறது ஆரில் எனக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ ஆரை எப்படி எழுதிக்கலாம்? ஆர் கேன் பி ரைட்டர்ஸ் Q யூனியன் Q காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, Q யூனியன் Q காம்ப்ளிமெண்ட் எழுதிக்கலாம். இதுவும் ஃபஸ்ட் கேட்டகரி செட்டு, இதுவும் ஃபஸ்ட் கேட்டகரி செட்டு. தட் மீன்ஸ் இதை வந்து கவுண்டபிள் யூனியன் ஆஃப் நோ வேரியன்ட் செட்ஸாக எழுத முடியும், இதுவும் கவுண்டபிள் யூனியன் ஆஃப் நோ வேரியன்ட் செட்ஸாக எழுத முடியும். அப்போ யூனியனையும் கவுண்டபிள் யூனியன் ஆஃப் நோ வேரியன்ட் செட்ஸாக எழுத முடியும். therefore is of first category is of first category in R. அப்போ ஆரில் இது ஃபஸ்ட் கேட்டகரி தான். சரிங்களா? அப்போ இதுலேருந்து பட் எனக்கு நம்மளுக்கு என்ன தெரியும், பட் ஆர் இஸ் கம்ப்ளீட், ஆர் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்னு எனக்கு தெரியும். அப்போ பேஸ் கேட்டகரி தியரம் என்ன சொல்லும், எந்த ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி. ஸோ ஆர் இஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரி in R, which is a contradiction, right? எதனால் அந்த கான்ட்ராக்ஷன் வந்துச்சு? அப்போ ஃபஸ்ட் கேட்டகரின்னு வருது, செகண்ட் கேட்டகரி வருது. எதனால் அது வந்துச்சு? நான் Q காம்ப்ளிமெண்ட் வந்து நான் ஃபஸ்ட் கேட்டகரின்னு எடுத்ததுனால வந்துச்சு. therefore Q காம்ப்ளிமெண்ட் இஸ் த செகண்ட். therefore Q காம்ப்ளிமெண்ட் இஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரி. அப்போ அது செகண்ட் கேட்டகரி தான். ஓகே, right, let me go to the problem number 1. Okay, problem 1. எந்த ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்து செகண்ட் கேட்டகரியாக தான் இருக்கும் ஆரில் அப்படின்னு பண்ண போகிறோம். ஓகே, சொல்யூஷன் இதை எப்படி பண்ணுறது? ஓகே, லெட்ஸ் டூ திஸ். இப்போ வந்து இது ஃபஸ்ட் கேட்டகரியாக அப்போ இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பண்ண போகிறோம். சப்போஸ் என்னென்னு பார்ப்போம். சப்போஸ் ஓப்பன் இன்டர்வல் A, B இஸ் ஆஃப் ஃபஸ்ட் கேட்டகரி in R. ஆரில் அது ஃபஸ்ட் கேட்டகரியாக இருக்குன்னு எடுத்தாச்சு. ஸோ the closed interval AB அப்போ எப்படி எழுதலாம்? closed interval AB has writers open interval AB union singleton A union singleton B அப்படின்னு எழுதிக்கலாம். முதல்ல இது ஃபஸ்ட் கேட்டகரி, இது நோ வேரியன்ட் செட், இதுவும் நோ வேரியன்ட் செட். therefore இது ரெண்டுமே ஃபஸ்ட் கேட்டகரி. finite union of first category set is a first category is a, அப்போ இது என்னமா வரும்? is a first category in R.
பட் நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் எந்த ஒரு க்ளோஸ்ட் சப்செட் எடுத்திங்கனாலும் என்னவாக இருக்கும், அதுவும் கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். பட் க்ளோஸ் டபுள் ஏபி இஸ் அ க்ளோஸ் சப்செட் இன் ஆர் இஸ் கம்ப்ளீட், தேர்ஃபோர் க்ளோஸ் டபுள் ஏபி இஸ் கம்ப்ளீட். பட் க்ளோஸ் டபுள் ஏபி எனக்கு கம்ப்ளீட்னு தெரியறதுனால ஆஸ் க்ளோஸ் டபுள் ஏபி இஸ் கம்ப்ளீட், அது கம்ப்ளீட்டாக இருக்கனால பேஸ் கேட்டகரி தியரம் என்ன சொல்லும், எந்த ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்திங்கனாலும் செகண்ட் கேட்டகரி. இப்போ க்ளோஸ் டபுள் ஏபி இஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரி in R. அப்போ R அது செகண்ட் கேட்டகரி. தட் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். அது ஃபர்ஸ்ட் கேட்டகரியாகவும் இருக்குது, செகண்ட் கேட்டகரியாகவும் இருக்குன்னு வரும். தட் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். தேர்ஃபோர் அப்போ கன்க்ளூஷன் என்ன, ஓப்பன் இன்டர்வல் ஏபி வந்து இஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரி. ஓகே, இன் R. அப்போ இன் Rல அது செகண்ட் கேட்டகரி தான். ஓகே, let me go to the problem 2. Very nice problems. Problem number 2. Problem number 2. Let A be a closed subset of M, of a metric space M. Then A is nowhere dense if and only if a complement is dense union. Okay, this is a statement. Let's prove the result. Solution. Okay, இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ A வந்து nowhere denseனா என்ன அர்த்தம்? ஓகே, A is nowhere dense. A is nowhere dense na if only if interior of A closure is empty. But A closure is same, interior of since A closure is same because A is closed nu கொடுத்தாங்க, அதனால A closure is same, therefore interior of A is empty. அப்போ interior of A empty னா Mல நீங்க எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கனாலும் அது interior பாயிண்டா வராது. சரியா? So if only if X is not an interior point, of A for all X belongs to M. எந்த Mல நீங்க எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கனாலும் அது A ஓட இன்டீரியர் பாயிண்டா வராது. அப்போதான் இன்டீரியர் வந்து எம்டியாக மாறும். இன்டீரியர் எம்டியாக இருந்தால் this will be happen. Okay, that is if and only if. அப்போ இன்டீரியர் பாயிண்ட்டாக வரலன்னா என்ன அர்த்தம், நீங்கள் எந்த பால் போட்டிங்கனாலுமே அந்த பால் என்டையர் பால் வந்து ஏக்குள்ளே வரல. நீங்கள் எந்த பாயிண்ட் வேணாலும் சென்டராக வச்சுங்க, எந்த பாயிண்ட் வேணாலும் நீங்கள் எந்த நம்பரை வேணாலும் ரேடியஸாக வச்சுங்க, நீங்கள் எப்படி பால் போட்டிங்கனாலுமே அது வந்து எதுக்குள்ளே வரல, ஏக்குள்ளே வரல. அப்போ என்ன ஆகுது, B of X, R could not contained in A for all X belongs to M and for all R greater than 0. எந்த ஆருக்கும் வரல, எந்த எம்முக்கும், எந்த பாயிண்டில் எம்மில் உள்ள எந்த பாயிண்ட்டுக்கும் வரலாம். சரியா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், தட் இஸ் if and only if. ஓகே, இதுலேருந்து பார்த்தா என்ன, அந்த என்டையர் பால் வந்து ஏக்குள்ளே வரல அப்படின்னா சம் பாயிண்ட்ஸ் அப்போ என்ன இருக்குன்னு அர்த்தம், ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்போ B of X, R intersection A complement could be non-empty. Okay, this is true for all X belongs to M, R greater than 0. எல்லா ஆருக்கும், எல்லா பாசிட்டிவ் ஆருக்கும் அப்படி தான் இருக்குது, எல்லா இதுக்கும் இதுவாக இருக்குது அப்படின்றதுனால இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுத்துடலாம், X belongs to A காம்ப்ளிமெண்ட்டோட க்ளோஷரில் வருது. ஓகே, திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் X belongs to M. இதை நீங்கள் ஏற்கனவே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய ரிசல்ட்ஸ் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எல்லா பாலும் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட்டோட எல்லா பாலுமே ஏ இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா அதோட க்ளோஷரில் அந்த பாயிண்ட் வந்துடும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரெண்டு பக்கமும் இது ட்ரூன்னு சொல்லி. ஓகே, இதை நீங்கள் எடுத்து பழைய ரிசல்ட்ஸ் எடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுத்தலாம், அப்போ எம்மில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே ஏ காம்ப்ளிமெண்ட் க்ளோஷரில் வருது. அப்போ தட் இஸ் இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்,
A complement closure is nothing but whole M. That is, if and only if A complement closure வந்து M வருதுன்னா A complement is dense. That's the end of the story. Okay, so very simplest result, we have proved this result. Let me go to the stronger version of a Bayes category theorem. Bayes category theorem stronger version பார்ப்போம். Stronger version, அதில் வந்து எப்படி weaker version ப்ரூஃப் பண்ணுறதையும் சொல்கிறேன், பட் stronger version ப்ரூஃப் I am not going to give. Stronger version of Bayes category theorem. What is the statement? Yes, this is a statement. X is a complete metric space and UN is a countable collection of open dense subsets of M, then intersection n varies over 1 to infinite UN is non-empty. Is also dense. That is a strong version. அதோட particular இதுதான் non-empty, is also dense in X. Xல அதுவும் dense ஆகும். Okay, this subset is a X ஓட subset. Oh sorry, this is X not M. ஏன்னா X தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். Okay, in particular intersection n varies over 1 to infinite UN is non-empty. டென்ஸாக இருக்குது அப்படின்றதுனா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்செக்ஷன் வந்து நான்-எம்டி செட்டாக வரும். ஓகே ரைட், இதுதான் ஸ்ட்ராங்கர் வெர்ஷன் சொல்கிறேன். இப்போ இந்த வீக்கர் வெர்ஷனை இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வீக்கர் வெர்ஷன் சொல்கிறேன். அப்போ இதை எப்படி கொண்டு வர்றது, அப்போது அதை எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கணும் இல்லையா? ரைட், இப்போது நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறது இப்போ நோ வேடன்ஸ் செட்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்போ எக்ஸுங்கிறது செகண்ட் கேட்டகரி நம்ம ப்ரூஃப் பண்ணோம். அப்போ நீங்கள் ஒரு கலெக்ஷன் ஆஃப் நோ வேடன்ஸ் செட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஒரு கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் நோ வேடன்ஸ் செட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அப்போ வந்து என்ன சொல்லணும், அந்த எக்ஸை வந்து யூனியன் ஆஃப் ஏஎன்ஸை எழுத முடியலை அப்படின்னு காட்டணும் இல்லையா? எக்ஸை வந்து யூனியன்ஸ் ஆஃப் ஏன்னா எழுத முடியல. இது நோ வேடன்ஸ் செட்ஸாக இருந்தது அப்படின்னா அதோட க்ளோஷர்ஸும் என்னவாக தான் வரும் அப்படின்னா நோ வேடன்ஸ் செட்ஸாக தான் வரும். இது கலெக்ஷன் ஆஃப் கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் நோ வேடன்ஸ் செட்ஸ்னால் இதோட க்ளோஷர் எடுத்திங்கன்னா, பிகாஸ் க்ளோஷருக்கு நம்ம திருப்பி இன்டீரியர் பார்க்க போகிறேன். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அது எம்டி தானே வருது. அப்போ இது கவுண்டபிள் நோ வேடன்ஸ்னால் அதோட க்ளோஷர்ஸும் என்னவாக தான் இருக்க போகுது, இட்ஸ் ஆல்சோ நோ வேடன்ஸ். அதாவது கவுண்டபிள் நோ வேடன்ஸ் செட்ஸ், கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் no variance. அப்போ தட் இம்ப்ளைஸ் இதுவும் என்னவா மாறும், இட்ஸ் ஆல்சோ a countable collection of variances மாறும். சரிதானா? ரைட். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதை நான் கன்வர்ஷன் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதை எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது, லெட்ஸ் செக் தி ஸ்டேட்மெண்ட். அப்போது யூஎன் அப்போ எப்படி பண்ணுறது, இப்போ யூஎன் லெட் மீ டேக் யூஎன் அஸ் ஏஎன் க்ளோஷரோட காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னா, அப்போ அது க்ளோசர் செட்டு அது நோ வேடன்ஸாக இருக்குது அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து இப்போ தானே பார்த்தோம், அது என்னவா மாறும், ஓப்பனாக. இது க்ளோசராக இருக்குன்னா காம்ப்ளிமெண்ட் ஓப்பன், அது மாத்திரம் இல்லை அது என்னவா மாறும், டென்ஸாக மாறும். இஸ் ஓப்பனாகவும் இருக்கும், டென்ஸ் இன் எக்ஸில் வந்து ஓப்பனாகவும் இருக்கும், டென்ஸாகவும் இருக்கும். ஓகே தானே? இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ என்ன சொல்லுது, இதுவும் கவுண்டபிள் கலெக்ஷன்னா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, இந்த இன்டர்செக்ஷன் ஸோ
by stronger version அப்போ intersection n varies over 1 to infinite un வந்து in particular டென்ஸாக இருக்கும், in particular அது நான் எம்டியாக இருக்கும். இப்போ ரெண்டு பக்கம் இன்டர்செக்ஷன் எடுங்க. ரெண்டு பக்கம் இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா அப்போ என்ன வரும், காம்ப்ளிமெண்ட் எடுங்க, நாட் இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமெண்ட் எடுங்க. இப்போ காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா என்ன வரும், இன்டர்செக்ஷன் n varies over 1 to infinite un காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் எம்டி காம்ப்ளிமெண்ட் வரும். எம்டி காம்ப்ளிமெண்ட் இஸ் எக்ஸ் ஸ்பேஸ், என்னோட ஸ்பேஸ் எக்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அப்போ எக்ஸ். அப்போ இது வந்து என்னது, திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு using De Morgan property, this is union n varies over 1 to infinite. இது என்ன வரும், un complement வரும். un complement is an closure. அப்போ an closure ரைட்டா. an closureக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஏனும் அதுக்குள்ளே ஏன் வந்து பெரிய எது பெருசு, an closure பெருசா an பெருசான்னு பார்த்தா ஏன் தான் சின்னம், an closure பெருசு ரைட்டா. அப்போ இது வந்து union n varies over 1 to infinite an could be contained in union n varies over 1 to infinite an closure. இதுவே எக்ஸா வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் எக்ஸா வராது. ஓகே, இது எக்ஸா இல்லைன்னா அப்போ இதுவும் எக்ஸா வர முடியாது. therefore என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம், therefore இட்ஸ் நாட் என்ன சொல்ல முடியும் இதில் இந்த கன்க்ளூஷன் எக்ஸை வந்து it cannot be written as a countable union of Noether tensors எழுத முடியுது. hence x is a second category அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ therefore this could be a stronger version. ஏன் ஸ்ட்ராங்கர் வெர்ஷன் திருப்பி சொல்கிறேன்னா இது டென்ஸ்னு ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வெறுமான இன்டர்செக்ஷன் நான் எம்டின்னு ப்ரூவ் பண்ணணும்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்தோம்னா கொடுத்துடலாம். பட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்செக்ஷன் வந்து என்னவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, டென்ஸாக இருக்கும்னு சொல்கிறது தான் வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ரைட், ஐ ஸ்டாப்.